ஆதவனின் சமர்க்களம் நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறோம். சமகால அரசியல் சமூக பொருளாதார நிலவரங்களை ஆராய்கின்ற கலந்துரையாடுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் நாங்கள் ஒரு சிறப்பு அழைப்பாளரை அழைத்து வந்திருக்கிறோம். அவர் யார் என்றால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜீவன் தொண்டமான் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. இந்த புதிய அரசாங்கம் பதவியேற்றிருக்கிறது. பல்வேறு நாடாளுமன்ற உரைகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதில் முக்கியமாக உங்களுடைய கட்சி 86 வருடங்களை கடந்து ஒரு பாரம்பரியமிக்க கட்சி இப்பொழுது 87வது வருடத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கிறது. அதனுடைய ஒரு பொதுச் செயலாளராக இளம் தலைமுறையினுடைய பிரதிநிதியாக நீங்கள் எப்படி இதை எடுத்துக்கொள்கிறீர்கள்? உங்களுடைய அந்த பாரம்பரிய வழித்தோன்றல் பற்றி சொல்லுங்கள். முதலாவதாக மக்களுக்கு தான் நன்றி தெரிவிச்சாகணும். ஏன்னா 86 வருடமாக நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருடம் தான் அரசியல். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தான் முதல்க நன்றியை தெரிவிச்சாகணும். ஆனால் இது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். காரணம் என்னென்னா, அரசியல் கலாச்சாரமும் மாறிட்டுருக்கு. இன்றைக்கி இலங்கையில் மட்டும் இல்லை, உலகளாவிய ரீதியில் எப்போவுமே பேசப்படுற ஒரு விஷயம் இந்த குடும்ப அரசியல். தொடர்ச்சியாக ஏன்னா ஒரு குடும்பத்திலேருந்தே இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் பேசப்படுது. ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் நடைமுறையிலையும் இருக்குது. இதில் ஒரே ஒரு உண்மை என்னன்னா, வேலை செஞ்சால் மக்கள் வாக்களிப்பாங்க, வேலை செய்யாவிட்டால் வீட்டுக்கு அனுப்புவாங்க. இது யதார்த்தம். ஆனால் இதில் சில பேருக்கு என்னன்னா, கொள்கை ரீதியாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பலமான இடத்துல தான் நிற்கிது. நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெளிவாகவே தெரியும், மக்களுக்கு வந்து சலுகைகள் வழங்குறதை விட தீர்வுகள் தான் வழங்குறது எங்களோட நோக்கம். ஆனால் அதே நேரத்தில் எங்கள் கொள்கையை விமர்சிக்க முடியாமல் சில அரசியல் கட்சிகள் இருக்கலாம், அரசியல் தலைவர்கள் இருக்கலாம். அதனால அவங்க பிடிக்கிற ஒரு விஷயம் இந்த குடும்ப அரசியல் கதை. ஆனால் அது இப்போ பழசாயிட்ருக்கு. ஏன்னா ஒரு விஷயம் மக்களும் உணர்ந்தாகணும். இன்றைக்கி மலையகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து சில பேர் கோச்சிக்கலாம், ஆனால் உண்மை வந்து யதார்த்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். இன்றைக்கி வந்து மலையகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வரலாறு தெரியாமல் தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர வரலாறு தெரிஞ்சு யாரும் விமர்சிக்கலை. இப்போ விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸின் செயல்பாட்டுகள்லேயும் சில விமர்சனங்கள் இருந்திருக்கு. ஒரு நியாயமான விமர்சனமாக இருந்தால் அதை நாங்கள் என்றைக்குமே செவி சாய்ந்து நாங்கள் அது சம்மந்தப்பட்ட தவறுகளை திருத்திக்கிட்டு ஒரு படி மேலே தான் போயிருக்கோமே தவிர நாங்கள் எந்த இடத்துலையும் சறுக்கி விழுகிற சூழ்நிலைக்கு வரல. அதே நேரத்தில் இன்றைக்கி வரலாறை பொறுத்த வரைக்கும் 86 வருஷமாக காங்கிரஸ் இருக்குது. உடனே முதல் கேள்வி என்ன பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம், உரிமை சார்ந்த விடயங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் மலைய மக்களுக்கு கிடைக்கும்போது அதுக்கு பின்னணியாக காங்கிரஸ் தான் நின்றுருக்கு. இப்போ நான் வந்து வரலாறை பற்றி பேச விரும்பல, ஆனால் அதே நேரத்தில் வரலாறு முக்கியம்னு நான் சொல்ல வரேன். இப்போ இருக்க காலப்பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நிறைய பேர் தோட்ட தொழிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. ஒரு 5,35,000 நபர்கள் இருந்த ஒரு தொழில்துறையை இன்றைக்கி நான் நினைக்கிறேன் ஒரு 1 லட்சத்துக்கு குறைவாயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் இன்ஃபார்மல் செக்டருக்கு மாறிட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த வரலாறு பேசுகிறத விட, இல்லாட்டி இவர் சரி இவர் தப்புன்னு விவாதிக்கிறத விட, இன்றைக்கி மக்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை அடையாளப்படுத்தி அதை மக்கள்கிட்ட எப்படி போய் கொண்டு சேர்க்குறோம் தான் எங்களோட அரசியல் நிலைப்பாட்டை இப்போதைக்கு. ஒரு இளம் அரசியல் தலைவராக இருக்கிறீர்கள். கடந்த கால அரசாங்கங்களில் அங்கம் வகித்து ஒரு முக்கியமான அமைச்சு பொறுப்புகள் எல்லாம் நீங்கள் பொறுப்படுத்த பல விஷயங்களை செய்திருக்கிறீர்கள். பொருளாதார ரீதியாகவும் உலகளாவிய ரீதியான அமைப்புகளிலும் முக்கியமான அங்கத்துவம் பெற்றிருக்கிறீர்கள். உங்களை நிறைய அமைப்புகள் தேர்ந்தெடுத்து கௌரவித்திருக்கின்றன. இப்படி இருக்கக்கூடிய இளம் அரசியல் தலைமைகளுக்கு எதிர்க்கட்சி என்கின்ற வகையிலே அவர்களை புறந்தள்ளி இந்த அரசாங்கம் நடப்பதாக நினைக்கிறீர்களா, அல்லது உங்களை இணைத்து கொண்டு பயணிப்பதற்கு விரும்புவதாக கருதுகிறீர்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு அப்பால் இலங்கையர் என்கிற ஒரு அடையாளம் எனக்கு கட்டாயம் இருக்குது. நான் அரசியலுக்கு வந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் என்றைக்குமே சொல்லியிருக்கேன், கலாச்சார ரீதியான ஒரு மலையக தமிழர். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இலங்கை என்னோட நாடு. எனக்கு ஒரு சராசரி இலங்கையருக்கு கொடுக்குற அதே வாய்ப்புகள் தான் எனக்கும் என் சமூகத்துக்கும் வரணும்னு நான் என்றைக்கும் நின்றுருக்கேன். அதுக்கு பேர் நம்ம எக்விட்டின்னு சொல்லுவோம். சம உரிமை கிடையாது, நியாயமான வரப்பிரசாதங்கள் நம்மளுக்கு கிடைச்சாகணும். அது உரிமை சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், சலுகை சார்ந்த விடயங்களாக இருக்கலாம். ஆனால் சலுகை தான் நம்மளுக்கு தீர்வுன்னு சொல்கிறது தான் தப்புன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே பேசும் பொருளாக இருக்க ஒரே விஷயம், அது ஒரு வெளிப்படையாகவே சொல்கிறேன், இந்த இடத்துல தொப்பி சரியாக இருந்தால் யார் வேணாலும் மாட்டிக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து மீடியா ஒரு பெரிய பங்காளி. ஏன்னா பாவர்ட்டி செல்ஸ்ன்னு சொல்லுவோம், வறுமை விற்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மலையகத்தை பொறுத்த வரைக்கும் லைன் அறைகளை காமிச்சு, இல்லை பாருங்கள் இன்னும் வறுமையில் இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்காங்க, இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதி அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் உண்மையான காரணம் இதுக்கு வந்து இந்த சிஸ்டம். பெருந்தோட்ட நிறுவனங்கள் 20 கம்பெனி இருக்குது. இந்த 20 கம்பெனியும் லீஸுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இந்த இடத்த எடுத்திருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு தனியார் துறைக்கு வேலை செய்கிறீங்க. இது வந்து ஒரு கட்டத்தில் அரசாங்கத்தோட சொத்தாக இருந்திருக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் தான். இப்போ உங்கள் தொழில் சார்ந்த உரிமைகள் மீறப்படும் போது,
இல்லாட்டி உங்களோட வாழ்வாதார சம்பந்தமான உரிமைகள் மீறப்படும் போது அரசாங்கம் நாங்கள் வந்து தலையிட்டா உங்களோட முதலாளி ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டார். ஆனாலும் இவ்வளோ காலமாக காங்கிரஸோட பலத்தை வச்சு தொழிற்சங்கத்தோட ஒற்றுமையை வச்சு தான் பெருந்தோட்ட பகுதிக்குள்ளார நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு மாற்றம் வேணும்னு 2015 நல்லாட்சி அரசாங்கத்தை கொண்டு வந்தாங்க. 6 பாராளுமன்ற உறுப்பினர். ஆனால் எனக்கு தெரிஞ்ச சம்பள அதிகரிப்பும் கிடைக்கல, காணி உரிமையும் கிடைக்கல. சரி, அதுக்கு பிற்பாடு இப்போ இன்னொரு புதிய அரசியல் கட்சி வந்திருக்கு. உண்மைக்கும் சொல்லணுன்னா நான் இருந்த காலப்பகுதியில் நீங்கள் வந்து சூழ்நிலையும் யோசிச்சு பார்க்கணும். 2020 நான் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு எனக்கு கிடைக்க வேண்டிய அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு புறக்கணிக்கப்பட்டு ராஜாங்க அமைச்சு வழங்கினாங்க. இப்போ ராஜாங்க அமைச்சை வச்சு ஒரு அளவு தான் வேலை செய்ய முடியும். ஆனால் அது ஒரு வகையில் நல்லதான், ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சிச்சு. கிடைச்ச பிற்பாடு எனக்கு 2024 எனக்கு 2023 மன்னிக்கணும், அப்போ அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பதவி கிடைக்கும் போது அதிகமான அளவு வேலையை செஞ்சுருக்கும். இது சம்மந்தமாக RTI இருக்குது, ரைட் டு இன்ஃபர்மேஷன். பட்ஜெட்டில் 7500 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சோம். காணி உரிமைக்கு 4000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இருந்தது அந்த 1 வருஷம் காலப்பகுதி தான். எங்களுக்கு கொடுத்த 1 வருஷத்தில் கல்விக்கு அதிகமான அளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம் இது ஜீவன் தொண்டமானோ CWC அதனால இல்லை. இது யதார்த்தம் என்னன்னா, நம்ம வந்து இந்த வீடுன்னு நம்ம இந்த ஒரு 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 பொய்யான பொருளையை கிளப்பிட்டு வீடு வந்து உங்கள் வாழ்க்கை மாறும்னு சொல்கிறதுக்கு, அது இல்லாமல் நம்ம இந்த நிரந்தர தீர்வுகள், கல்வி, சுகாதாரம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தானாக முன்னேற்றம் வரும். ஸோ நீங்கள் கேட்டதை பொறுத்த வரைக்கும் என்னோட அபிப்பிராயம், இப்போ நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கோம், மக்களும் இப்போ பார்ப்பாங்க. ஏன்னா எங்களை அதிகமான அளவு விமர்சித்தது தற்போதைய ஆளுங்கட்சி. அதனால 5 வருஷம் உங்ககிட்ட இருக்குது, மாற்றத்தை கொண்டு வரட்டும், முழுமையான ஆதரவு கொடுப்போம். இந்த உரிமை பற்றி பேசியதால் ஒரு விடயத்தை கூற வேண்டியிருக்கிறது. கடந்த கால அரசாங்கத்திலும் மலைய மக்களுக்கு வீடுகள் அமைப்பதற்கான திட்டம் இந்தியாவோடு சேர்ந்து செயற்படுத்தப்பட்டிருந்தன. ஆனால் அந்த வேளையிலும் காணி உரிமை பெரிதாக பேசப்படவில்லை. வீட்டு உரிமை சம்பந்தமாக தானே அதிகமான பேச்சுக்கள் இருந்தன. இல்லை, இதில் பாருங்கள், நிறைய பேர் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் வந்து சொல்கிறேன் இன்றைக்கி மீடியாலேயோ பாராளுமன்றத்திலேயோ காணி உரிமை கட்டாயம் மக்களுக்கு வழங்கணும்னு. உடனே நீங்கள் பாருங்கள், பாராளுமன்றத்தில் இருக்க ஆளுந்தரப்பில் உள்ள அமைச்சர், பிரதி அமைச்சர், அமைச்சர் என்ன சொல்கிறாங்க, 3ஆம் தேதி நாங்கள் பூனாகலையில் என்ன மக்களுக்கு காணி உரிமை வழங்குறோம். ஆனால் அதில் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்டி முடிஞ்ச வீட்டுக்கு தான் காணி உறுதி பத்திரத்தை வழங்குறாங்க. அதுவும் சில இடத்துல பெர்மிட் தானே தவிர டீட் கிடையாது. ஒரு டீடுனா என்ன, காணி உறுதி பத்திரம்னா என்ன, நிபந்தனையற்ற ஆவணம், அன்கண்டிஷனல். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இல்லை வீட்டுரிமையை வழங்கிட்டு காணி உரிமையை வழங்குறதா சொல்கிறாங்க. காணி உரிமை வழங்குறோன்னு சொன்னால் சமூகத்துக்கு கொடுத்தாங்க, ஒரு தனிப்பட்ட ஒரு எஸ்டேட்டுக்கோ இல்லாட்டி 20 குடும்பங்களுக்கோ அதுக்கு பேர் காணி உரிமை கிடையாது. அது வந்து செலக்டிவ் ப்ரெஃபரன்ஸ் தான். ஸோ அந்த சமூக தீர்வுன்னு வரும்போது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்போ என்ன கேட்டால் நான் ஆதாரபூர்வமாக நிரூபிப்பேன். அக்டோபர் 30ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள், முன்னாள் ஜனாதிபதி, அவரின் காலப்பகுதியில் நாம் 200 நிகழ்வுக்கு ஒரு 2 நாள் முன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவசர அமைச்சரவை ஒன்று கூட்டினார். அந்த அவசர அமைச்சரவையில் ஒரே ஒரு பத்திரம் தான் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு, மலையக மக்கள் சம்பந்தமான காணி உறுதி பத்திரம், காணி உரிமை திட்டம். அதுக்கடியில் நாங்கள் தெளிவாகவே போட்டிருந்தோம், எல்லா ஆய்வுகளையும் செஞ்சு 2,51,000 குடும்பங்கள் இருக்குது. அதில் வந்து 66,000 குடும்பங்களுக்கு வீடு வழங்கப்பட்டிருக்கு 1972 அதே மாதிரி பாக்கி இருக்க 1.5 லட்சம் குடும்பங்களுக்கு நம்ம வந்து காணி உரிமை பத்திரத்தை ஒரு 3 வருஷமாக கொடுக்க முடியும், பிரித்து. அதுக்கு நம்மளுக்கு நிதி ஒதுக்கீடு தேவை. இப்போ நிதி ஒதுக்கீடும் நாங்கள் செஞ்சாச்சு, ஆதாரபூர்வமாக இருக்குது. 4000 மில்லியன் காணி உரிமை வழங்குறதுக்காண்டி ட்ரெஷரியிலேருந்து ஜனாதிபதி அவர்களோட நிதிக்கு ஒதுக்கப்பட்டிருக்குன்னு அது பட்ஜெட்டில் இருக்குது. இப்போ அந்த 4000 மில்லியன் எங்கே? இப்போ அந்த 4000 மில்லியனை திருப்பி ட்ரெஷரிக்கு எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஹட்டன் பிரேகனிட்ட நிறைவேற்ற போகிறோம், காணி உரிமை வழங்க போகிறோம்னு சொல்கிறது போய் வேலை. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இது பொருளாதார ரீதியான விஷயம் தான். இப்போ நம்ம எல்லாருமே இளைஞர்கள், பொருளாதார நெருக்கடி வரும்போது எல்லாரும் தான் கஷ்டப்பட்டோம். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் என்ன புரிஞ்சிச்சு, அன்னைக்கு யாராச்சும் சொன்னாங்களா இது சின்னல பௌத்த நாடுன்னு? அன்னைக்கு யாராச்சும் சொன்னாங்களா இல்லை இது எங்களுக்கு தான் சொந்தமான பூமின்னு? பசிக்கு வந்து வறுமை, பசிக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. அப்படி வரும்போது ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வரவு செலவு திட்டத்தை சரியான முறையில் பேலன்ஸ் பண்ணி டெஃபிசிட்லேருந்து சர்ப்ளஸுக்கு கொண்டாந்தா பிரச்சனையே இல்லாமல் நாடை நடத்திட்டு போக முடியும். இவ்வளோ காலமாக இந்த பாப்புலிஸ்ட் அஜெண்டான்னு சொல்லுவாங்க, சலுகை அரசியல். அதனால ஒவ்வொரு வரவு செலவு திட்டமும் இலவசம்னு இந்த சலுகைகளை மக்கள் கிட்ட வழங்கி, தகரத்துலேருந்து எல்லாமே தான் நான் சொல்கிறேன், சரியா, இலவசம்னு வழங்கி ஒவ்வொரு வரவு செலவு திட்டமும் நீங்கள் பாருங்கள் ஒரு 10% குறைவாக இருக்கும், 5% குறைவாக இருக்கும். இப்போ கூட 2.9% தானே, IMF சொன்ன 6% கிடையாது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா,
நான் மக்களுக்கு காணி உரிமை வழங்குங்கன்னு சொல்றது மக்கள் நலன் கருதி கிடையாது, நாட்டு நலன் கருதி. ஏன்னா இப்போ காணி உரிமை வழங்கும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு வீடு வந்து 28 லட்ச ரூபா, சரியா? ஒரு வீடு 28 லட்ச ரூபானா நீங்கள் 1,66,000 வீடுகள் கட்டியாகும், மன்னிக்கணும், 1 லட்சம் வீடுகள் கட்டியாகணும். ஸோ 1 லட்சம் வீடுகள் கட்டுறதா இருந்தால் நீங்கள் ஒரே நாளில் ஒரே வருஷத்தில் கட்டினா சரி, இல்லாட்டி ஒரு பிளான் ஒன்று போட்டு 5 வருஷத்தில் எங்களால் இப்படி பிரித்து கட்ட முடியும்னு சொன்னால் சரி. ஆனால் அப்பயும் ஜனத்தொகை கூடும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எது சுலபம்? ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு 28 லட்ச ரூபாயில் கொடுக்கறது பெருசா, இல்லாட்டி ஒரு சமூகத்துக்கு காணி உறுதி பத்திரங்களை 28,000க்கு கொடுக்க முடியும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பட்ஜெட் புஸ்தகத்தை எடுத்து பாருங்க, இதான் நான் பார்க்குறதுலே வேடிக்கையான விஷயம். மன்னிக்கிறேன், கொஞ்சம் நீண்ட பரவாயில்ல. இதான் இருக்கிறதுலே ஒரு வேடிக்கையான விஷயம். பாராளுமன்றத்தில் இருக்கிற சில மலையகத்தை பிரதித்துவப்படுத்துறவங்க இப்போ அவங்க அவ்வளோவா பேசுறதில்லை, ஏன்னு தெரியல. முன்னால் பாராளுமன்றத்துக்கு வரும்போது உற்சாகமாக சொன்னாங்க 4,500 வீடுகள் கட்டுவோம், 5,000 வீடுகள் கட்டுவோன்னு. நான் அந்த பட்ஜெட் புஸ்தகத்தில் தெளிவாக எடுத்து காமிச்சேன், 329 மில்லியன் நிதி ஒதுக்கீடு இருக்குது. உங்களால் 300 சொச்ச வீடுகளை தாண்டி கட்ட முடியாது. எங்கேருந்து வரப்போகுது இந்த 4,000 வீடு? ஏன் சரி, அப்போ இந்தியா வீடு திட்டம்னு நானும் முதல்ல தான் நினச்சேன், ஏன்னா நீங்களும் தான் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இதில் என்னென்னா, நாங்கள் ஆரம்பித்த 1,300 இந்தியா வீடு அமுல்படுத்திட்டாங்க. அது வந்து நாங்கள் இருக்கிற காலப்பகுதியிலே அமுல்படுத்தியாச்சு. அதுக்கு 28 லட்ச ரூபா மதிப்புள்ள நிதி ஒதுக்கீடு இருக்குது. சரி, அந்த பாக்கி 10,000, அந்த 10,000 வீடுகள்லேருந்து வந்த 1,300க்கு 28 லட்ச ரூபா மதிப்புள்ள நிதி ஒதுக்கீடு இருக்குது ஒவ்வொரு வீட்டுக்கும். பாக்கி இருக்க 8,700 வீடுகளுக்கு ஏன் 10 லட்ச ரூபா குறைச்சிருக்காங்க திருப்பி? ஏன் வீடு கட்டுறதோட செலவு குறைஞ்சிருச்சானா? இல்லை தானே, தவிர குறையல. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண நிர்வாக சம்பந்தமான ஒரு விஷயம், ஒரு கையெழுத்து போட்டு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புனா இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பாங்க. அது கூட இவங்களால பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அதுக்காண்டி யாரும் தப்பாக நினைக்க வேணாம். நான் வந்து அரசாங்கத்தை விமர்சிக்கிறேன். என்னோட அபிப்பிராயம், ஒரு இலங்கையராக நான் சொல்கிறேன், இந்த அரசியல் மாற்றம் வந்தது நல்லம். ஏன்னா இது ஒரு ரீசெட் மாதிரி. ஜனாதிபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நோக்கம் இருக்குது. ஆனால் அதுக்காண்டி அவரோட அரசாங்கத்துக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கான்னு சொல்ல முடியும்? அதுதான் விஷயம். இப்போ நீங்கள் சொன்னதை வைத்துக்கொண்டே ஒரு கேள்வியை கேட்கலாம். அதாவது பட்ஜெட்டில் ஜனாதிபதி சொல்லியிருந்தது 1,700 ரூபாவுக்கு மலையக தொழிலாளர் மக்களுடைய நாளாந்த சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று சொல்லி. ஆனால் 1,350 நீண்ட காலம் நீடித்து கொண்டிருக்கிறது. அதுவும் கொஞ்சம் சிரமத்துக்கு மத்தியில் தான் கடந்த கால அரசாங்கங்கள் நீங்கள் போன்றவரெல்லாம் எடுத்த முயற்சியின் அடிப்படையில் தான் அதுவே வந்திருந்தது. அதுவே சில தோட்டங்களில் வழங்கப்படுவதில்லை என்ற ஒரு குறைபாடு இருக்கிறது. இப்போ நேற்று முந்தினம் முதலாளிகள் சம்மேளனம் அறிவித்திருக்கிறது. நிச்சயமாக சாத்தியமற்றது, 1,700க்கு போக முடியாது. அப்படி என்றால் தேயிலையினுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டும், இன்னும் நிறைய ஏற்றுமதியாக வேண்டும் என்று சொல்லி அமைச்சர்கள் மலையகத்துக்கு போகிற போது அங்கே சொல்கிறார்கள், நாங்கள் முயற்சிக்கிறோம்னு சொல்லி. ஆனால் சின்ன ஒரு நகர்வு கூட தொடர்பிலே எடுக்கப்படுவதாக தெரியவில்லை. எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் இதிலே என்ன விதமான அழுத்தங்களை கொடுக்க முடியும்? இந்த அரசாங்கத்தினால் அந்த 1,700 ரூபா வரைக்குமாவது போக முடியுமா? என்றால் 2,000 ரூபாய் கொடுத்தால் கூட போதுமானதாக இல்லை. இந்த காலகட்டத்திலே செலவுகளை பொறுத்தவரையில் மக்களுக்கு போதுமானதாக இருக்காது. காணியை கொடுத்தாலும் அவர்களுக்கு வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரு சேமிப்பு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ அன்றாட வயிற்று பிரச்சனைக்கு எங்களுக்கு சிக்கலாக இருக்கிற போது 1,700 கூட எட்ட முடியாத நிலையிலே இந்த காலகட்டத்திலே அந்த மக்கள் அல்லல் படுவதை எதிர்த்தரப்பாக நீங்கள் அழுத்தங்களை கொடுக்க முடிகிறதா, அல்லது அரசாங்கம் ஏதாவது செய்யுமென்று நினைக்கிறீர்களா இந்த 5 வருடம்? கேள்விக்கு ஒரு பதில் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த சமைக்க தெரியாதவங்கள்ட்ட போய் பசிக்குதுன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு என்ன, உங்கள்கிட்ட அப்படியே பேசி சமாளிப்பாங்களே தவிர உங்களுக்கு அவங்க ஒன்றும் ஆக்கி போகிறது கிடையாது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் வந்து 2020 அனுபவமே இல்லாமல் அரசியலுக்குள்ளார வந்து 6 மாதத்துக்குள்ளார அரசாங்க இயந்திரங்கள் மூலியமாக தானே நான் 1,000 ரூபா சம்பளத்தை வழங்கினேன். எந்த விதமான போராட்டமும் இல்லை, எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லை. 2020 கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாகி நான் பாராளுமன்றத்துக்குள்ளார போகும்போது ராஜாங்க அமைச்சு பதவியை வச்சு சம்பள நிர்ணய சபையின் ஊடாக நாங்கள் வந்து 1,000 ரூபா சம்பளத்தை உடனே வழங்கணும். சரி, 2023 பேச்சுவார்த்தை நடத்தி 1,350 ரூபா அடிப்படை சம்பளம் வழங்கணும். நான் மேடையிலேயே சொன்னேன், 1,350 ரூபா அடிப்படை சம்பளமும் 350 ரூபா ஊக்குவிப்பு தொகையும். ஆனால் அந்த ஊக்குவிப்பு தொகை நாங்கள் ஆட்சியில் இருந்தால் கட்டாயம் வழங்கியிருப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அன்னைக்கு இதை எதிர்த்த தற்போதைய ஆளுங்கட்சி எனக்கு தெளிவாக ஞாபகம் இருக்குது. சிவப்பு சட்டையை போட்டு சம்பள நிர்ணய சபைக்கு வெளியே வந்து 2,138 ரூபா அடிப்படை சம்பளம் வழங்கி ஆகணும், ஜீவன் தொண்டமான் காட்டி கொடுத்துட்டாருன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி யோசிச்சு பாருங்க, ஆண்டவன் எப்படியெல்லாம் விளையாடுறான்னு. இன்றைக்கி அவரோட கட்சியின் தலைவர், நாட்டின் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் சொல்கிறாங்க 1,350 ரூபா நியாயமான சம்பளம். அப்புறம் என்ன பண்ண சொல்கிறீங்க? இல்லை, நான் ஏன் சொல்கிறேன்னா பாருங்கள், இந்த படம் காமிக்கிற அரசியல்வாதிகள் சில பேர் இருப்பாங்க, வேலையை முடிக்க தெரிஞ்ச அரசியல்வாதிகள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க.
நீங்கள் இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. ஏன் உங்கள் சேனல் மூலியமாகவே நான் வந்து ஒரு ஆலோசனை வழங்குறேனே, ஒன்றுமே பண்ண தேவையில்லை. தொழில் அமைச்சர் வந்து உண்மைக்கும் இந்த சம்பளத்தை மக்களுக்கு வழங்கணும்னு நினச்சா ஒரே ஒரு வர்த்தமானி மட்டும் வெளியிடணும். சம்பள நிர்ணய சபையை நாங்கள் 14 நாளில் கூட்டுறோம். அந்த வர்த்தமானி வெளியே வந்த பிற்பாடு முதலாளிமார் சமநிலத்தில் முதலாளிமாரை பிரதித்துவப்படுத்தி 10 பேர் இருப்பாங்க. தொழிற்சங்கங்களை பிரதித்துவப்படுத்தி 10 பேர் இருப்பாங்க. அமைச்சரோட நியமனம் 3 பேர் இருப்பாங்க. ஆக மொத்தம் 23 பேர் கிட்ட இருப்பாங்க. கிட்டத்தட்ட அதான் நம்பர். இப்போ அப்படி வரும்போது 3 மீட்டிங் நடக்கும் 3 வாரத்தில். முதல் மீட்டிங்கில் தொழிற்சங்கங்கள் வந்து அவங்களோட விலையை சொல்லுவாங்க. அவங்களோட ப்ரைஸை இதாக நாங்கள் வந்து கொடுக்குற ப்ரப்போசல் எங்களுக்கு வந்து 1700 1700 சம்பளம், 2000 கூட சொல்லலாம், அது அவங்க இஷ்டம். இப்போ அதை வந்து பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து மறுப்பாங்க, கட்டாயம் நிராகரிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க எங்களால் ஒத்த பைசா கூட கூட்டி கொடுக்க முடியாதுன்னு. 2வது மீட்டிங் நடக்கும். அங்கேயும் பேச்சுவார்த்தை சரி வரலன்னா 3வது மீட்டிங்கில் ஓட்டிங்க்கு போய் ஆகணும். இப்போ ஓட்டிங்கில் அரசாங்கம் யார் பக்கம் இருப்பாங்க? மக்கள் பக்கம் தானே இருப்பாங்க. அரசாங்கத்தோட 3 பேர், தொழிற்சங்கத்தோட 10 பேர், 13 பேர் ஓட்டு வந்தாச்சு தானே. ஸோ அதை பண்ணிட்டா மக்களுக்கு உடனே சம்பளம் கிடைக்கும். ஆனாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை வச்சு நான் நினச்சா அரசியல் ஒரு பெரிய அளவில் செய்ய முடியும். ஒரு இடத்துல போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இஷ்டம் அரசாங்கத்தை வேணும்னே இதான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்குது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த சம்பள முறைமை தப்புன்னு நான் சொல்கிறேன். 2 முறை சம்பள அதிகரிப்பு, வரலாறுலேயே அதிகமான அளவு சம்பள அதிகரிப்பு வாங்கி கொடுத்த ஜீவன் தொண்டமான் நான் சொல்கிறேன். சம்பள முறைமையில் தான் பிரச்சனை இருக்குது. இந்த நாள் கூலி சம்பள முறைமை வந்து அவுட்டேட்டட். இதனால தான் மலையகத்தில் இன்னும் வறுமை இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இல்லை இந்த இவரை வந்து பகடுக்காய் எப்பா வச்சு இவரை நம்ம குறை சொல்லி அவரை குறை சொல்லி ஒரு அளவு தான் அரசியல் செய்ய முடியும். மாற்றம் உண்மைக்கு வேணும்னா இருக்கிற சிஸ்டமை நம்ம டார்கெட் பண்ணி ஆகணும். இப்போ முக்கியமான ஒரு விஷயம், சம்பள பிரச்சனை ஒரு பிரச்சனையா சரி அப்படின்னா சம்பள முறைமையை மாற்றணும். ஒரு புதிய முறைமையை கொண்டாந்து மக்களை வந்து இப்போ சில பேர் சொல்கிறாங்க தானே சிறு தோட்ட உரிமையாளர்னு, அதை இப்போ புதுசாக பிடிச்சிட்டாங்க. எப்படின்னா 2020க்கு முன்னால் 1000 ரூபா பிடிச்ச மாதிரி. கம்பெனி வந்து லீஸில் இருக்காங்க, அவங்க வந்து எக்காரத்தை கொண்டு போகிறது கிடையாது. ஆனால் என்ன சாத்தியம்னா அவங்க அந்த லீஸை அதிகரிக்க பார்க்குறாங்க. அதை தான் நம்ம பகடுக்காயாக பாவிச்சாகணும். அது கூட தெரியலன்னா அப்புறம் அரசாங்கத்தில் இருந்து என்ன அப்புறம். ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, வீட்டு பிரச்சனையும் இருக்குது. வீடு வந்து நீங்கள் 1.5 லட்சம் குடும்பங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு நாட்டில் காசு கிடையாது. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 300 வீடு தான் கட்ட போகிறீங்கன்னா நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் 1.5 லட்சம் குடும்பங்களுக்கு எப்போ வீடு கட்டி முடிப்பாங்க. ஆனால் நீங்கள் 2 வருஷம் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு 6 மாதமும் 50,000 பேருக்கு காணி உரிமை பத்திரம் வழங்க முடியும். ஏன் உரிமையாக திட்டத்துக்கு அடியில் 2 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுக்கல காணி உறுதி பத்திரம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க மக்கள் வந்து அதிகமான அளவு நம்பி ஒரு பெரிய மாற்றம் வரும்னு எதிர்பார்த்து இன்னைக்கு இந்த அரசாங்கத்தை இங்கே இந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களும் அதே மாதிரி தான் அரசியல் செஞ்சுட்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உண்மை கசக்கும். ஆனால் இந்த சொல்லுவாங்க தானே, என்ன ஒரு கசப்பான உண்மையோட இனிப்பான பொய் தான் மக்களுக்கு பிடிக்கணும். அதான் மலையகத்தில் நடந்துட்டு இருக்கு. மலையக மக்களை பொறுத்தவரையில் மட்டுமல்ல, இலங்கையின் அத்தனை மக்களுக்கும் இந்த வறுமை எதிர்த்து போராட வேண்டும் என்று சொன்னால் கல்வி என்பது அடிப்படை முக்கியமானதாக இருக்கிறது. மலையக மக்களை பொறுத்தவரையில் 77ஆம் ஆண்டு வரைக்குமே தோட்ட கம்பெனிகள் வசம்தான் இந்த பாடசாலைகளும் இருந்தன. அதன் பின்னர் தான் அரசாங்க வசம் வந்து இலவச கல்வி என்பது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதன் பின்னர் படிப்படியானவங்களை போன்றவர்கள் கட்சியினுடைய தொழிற்சங்கவாதிகளுடைய போராட்டங்கள் காரணமாக தான் அந்த மக்களுடைய கல்வி நிலைமை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு வந்திருக்கிறது. பொதுவாக ஒரு அடிமை தொழிலில் இருந்தவர்கள் என்று நாங்கள் வெளிப்படையாகவே சொல்லலாம். அங்கிருந்து அவர்கள் அந்த கல்வியின் மூலமாக தங்களை வளர்த்து கொண்டு இன்று பல்வேறு துறைகளிலும் பிரகாசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போது வரக்கூடிய கல்வி சீர்திருத்தம் பற்றி இப்போ அடிக்கடி பேசுகிறோம். நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, நீங்களும் உரையாற்றி இருக்கிறீர்கள். இந்த கல்வி சீர்திருத்த முறைமையானது ஏற்கனவே அடிப்படை வசதிகள் கூட இல்லாத பாடசாலைகள் பல மலையகத்தில் மட்டுமல்ல நாடு முழுவதிலுமே இருக்கின்றன. இந்த புதிய முறை வருகிற போது அவர்களால் இது தாக்குப்பிடிக்க முடியுமா? அந்த மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் எவ்வாறாக இருக்கின்றன? இவற்றுக்கான தீர்வுகளை ஒரு இளைய கல்வி சமூகத்திலிருந்து வந்தவர் என்கின்ற ரீதியிலே உங்களால் முன்வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ முதல் விஷயம், கல்வி சீர்திருத்தங்கள் சம்மந்தமாக பேசுறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் தெளிவுபடுத்திடும். என்னன்னா, இன்றைக்கி வந்து மலையகத்தில் இருக்க இளைஞர்கள் மத்தியிலையும் சரி, இல்லாட்டி சில முக்கியமான புத்திஜீவிகள் மத்தியிலையும் சரி, இந்த 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 ஒரு அரசியல் மாற்றம் வரணும்னா இல்லாட்டி ஒரு அரசியல் வெறுப்பை உருவாக்கணும்னா பாவிக்கிற வார்த்தை அடிமைத்தனம். நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், 200 வருஷத்துக்கு முன்னால் மலையக மக்கள் இங்கே அடிமைகளாக வரல, இன்டென்ஷர்ட் லேபர். ஆமாம், அதாவது ஆவணத்தில் கையெழுத்து போட்டு அங்கேருந்து இங்கே தொழிலுக்கு வந்தவங்க தான் மலையக தமிழர்கள். நம்மளை வந்து அடிமைன்னு சொல்லிட்டு இருந்தால் அந்த சிந்தனை தான் நம்ம மனசுக்குள்ளார வரும். அதனால் நான் என்றைக்குமே அந்த வார்த்தையை பாவிக்க மாட்டேன், என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். ஸோ
இன்னைக்கு அந்த இன்டென்ஷன் லேபர் ஸ்டேட்டஸ்லேருந்து நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க. இப்போ இந்த கல்வி சீர்திருத்தம் சம்மந்தமாக பாராளுமன்றத்தில் நடந்த விவாதத்தில் நான் வந்து ஒரு விஷயம் தெளிவாக எடுத்து சொன்னேன். 1945 CW கண்ணங்கரா அவர்கள் வந்து இலவச கல்வி நாட்டில் இருக்க அனைவருக்கும் பெற்றுக் கொடுத்தாங்க. பெரிய விஷயம். ஆனால் மலையக மக்களுக்கு கிடைக்கல. 30 வருஷமாக மலையகத்தில் வாழ்கிற மக்கள், இதனால தான் நான் சொல்கிறேன், வரலாறு கட்டாயம் நம்ம இளைஞர்களுக்கு தெரிஞ்சாகணும். மலையகத்தில் வாழ்கிற மக்கள் வந்து அந்த முதியோர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் பேசினா தெரியும். 5ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த மடுவத்தில் தான் கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. அதுவும் அங்கே இருக்க கண்காணியும் இல்லாட்டி அங்கே இருக்கிற துறை நியமித்த ஒரு நபரோ தான் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. டீச்சர்ஸ்லாம் கிடையாது 5ஆம் வகுப்பு வரை. ஏன்னா 5ஆம் வகுப்புக்கு மேலே படிச்சுட்டா நம்ம மக்கள் தான் வெளியே வந்துடுவாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த கண்டினியூட் சப்ளை ஆஃப் லேபரர்ஸ், தொடர்ச்சியாக தொழிலாளிகளை உருவாக்குற சிந்தனை இருந்தனால தான் முதலாளிமார்கள் இந்த மாதிரி ஒரு ஈடுபாடில் இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டாங்க. இது வந்து வெள்ளையர்கள் காலத்துலேருந்து இருக்குது. இப்போ 1977 தோட்ட கம்பெனிகிட்ட இருந்து அரசாங்கம் பாரோ எடுத்துச்சுன்னு சொல்கிறீங்க. பாரோ எடுக்க வச்சது யார்? சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்களும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான். ஏன்னா அன்னைக்கு இருந்தது ஒரு தொழிற்சங்கம். இன்னைக்கு அதே நேரத்தில் ஸ்ரீபாத கல்லூரி வந்ததும் யாருன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அன்னைக்கே நாங்கள் வந்து ஒரு விஷயம் முடிவு பண்ணுவோம், இல்லை கல்வி தான் எங்களுக்கு முக்கியம். அன்னைக்கு நாங்களும் சொல்லிட்டு போயிருக்கலாம், இல்லை வருஷத்துக்கு எங்களுக்கு வீடு கொடுங்க. ஆனால் அந்த வீடு வர 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 ஜனத்தொகையும் கூடும். நம்ம வந்து கல்வி மூலியமாக மட்டும்தான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு படி மேலே போக முடியுமே தவிர, ஒரு வீடு வந்து வீடு கட்டி என்ன பிரயோஜனம்? வீடு கட்ட வீடு நடத்துறதுக்கு காசு தேவை. அந்த பொருளாதார பலம், அந்த ஹவுஸ் ஹோல்டு இன்கம்னு சொல்லுவோம். அந்த பொருளாதாரம் பலத்தை நம்ம உயர்த்தணும்னா கல்வி மூலியமாக மட்டும்தான் முடியுமே தவிர வேறு எந்த வழியிலையும் முடியாது. அதனால தான் கல்விக்கு அதிகமான அளவு முக்கியத்துவம் கொடுத்தோம். இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கல்வி சீர்திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் அதை நான் வரவேற்கிறேன். நான் பாராளுமன்றத்துலேயும் சொன்னேன், இதை நான் வரவேற்கிறேன். இதை நான் ஏன் ஒரு படி மேலே போய் ஜனாதிபதி அவர்களை பாராட்டி ஆகணும்னா, இவ்வளோ காலம் கல்வி சீர்திருத்தத்தை பண்ண முடியாத காரணம் அவங்களா தான் இருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு பாடசாலையை பொறுத்த வரைக்கும் அது ஆசிரியர்களை வச்சிருக்கிற யூனியன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸை வச்சிருக்க யூனிவர்சிட்டி ஃபெடரேஷன்ஸாக இருக்கலாம். பல்வேறு இடத்துல இவங்க யூனியன் பலத்தை வச்சு அவங்களுக்கு தேவையான உரிமைகளை எடுத்தாங்களா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் வர வேண்டிய மாற்றங்களை தடுத்தாங்க. இன்னைக்கு அவங்களே தான் கல்வி சீர்திருத்தத்தை அறிவிச்சிருக்காங்க. அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அது வந்து நிறைய அரசாங்கங்கள் அதை அறிவிச்சிருந்தாலும் அமுல்படுத்துறதுல தான் சிக்கல் இருந்திருக்கு. ஸோ இவங்க அமுல்படுத்துறதுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நாங்கள் தர தயார், எதிர்கட்சியில் இருந்தாலும். ஆனால் அதே நேரத்தில் பிரதமர் சொன்ன விஷயத்தை எங்களால் ஏற்றுக்க முடியாது. பிரதமர் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, ஒரு ஹரணி அமரசூரி அவர்கள், வரலாறு என்கிற சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. இல்லை, இவங்க வேணால் வரலாறை மறைக்க நினைக்கலாம். ஏன்னா வரலாறை போட்டால் தான் அவங்களோட கட்சியின் வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வரலாறு கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். இப்போ ஒரு மலையக தமிழனா இன்னும் நான் மலையகத்தோட வரலாறை கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நிறைய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்வம் வந்தாகணும். நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், எவ்வளோ தூரம் வந்திருக்கோம், எப்படி வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம படிப்படியாக கொஞ்சம் வந்திருக்க காரணம் அரசியல் பிரதித்துவம் ஒரு பக்கம். ஆனால் அது எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஒற்றுமையாக ஒரு குரலில் இருந்தோம். இன்றைக்கி வந்து நிறைய பேரோட அரசியல் சுயநலத்துக்கும் அரசியல் லாபத்துக்கும் ஒரு கொள்கையில் பிரிஞ்சு உட்காந்துருக்கும். ஆனால் எல்லாரும் சொல்கிறது இல்லை, நம்ம எல்லாரும் ஒன்றிணையணும்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே ஒன்றா வரமாட்டேங்கிறாங்க. அதான் பிரச்சனை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சாகணும். 45 77 வரைக்கும் நமக்கு பிரஜா உரிமை கிடையாது. ஆனால் இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, இதுக்கு ஒரு அரசியல் பின்னணி இருக்குது. இது சம்மந்தமாக யாரும் வெளியவும் பேச மாட்டாங்க. ஆனால் உண்மைதான், சுதந்திரத்துக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட அந்த காலப்பகுதியில் மலையக தமிழர்கள் தான் இலங்கை நாட்டில் 2வது லார்ஜஸ்ட் மைனாரிட்டியாக வந்துட்டு இருந்தாங்க. அது வந்து சில குரூப்ஸ் இருக்காங்க, சில அமைப்புகள் இருக்காங்க. அதே மாதிரி சில பேரோட அரசியல் லாபத்துக்கும் சில பேரோட அரசியல் வாழ்வாதாரத்துக்கும் ஒரு முடிவு எடுத்தாங்க. சரி, பிரஜா உரிமை தேவையில்லை, இவங்களுக்கு வந்து வாக்களிக்கிற உரிமை தேவையில்லை, இவங்களை தொழிலாளிகளாகவே வச்சுருப்போன்னு. நம்ம யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? இந்தியாவிலேருந்து இப்போ வந்தவங்கள இல்லையே. இந்தியாவிலேருந்து வந்து இன்றைக்கி அவங்களோட பேரும் பேத்தியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் இருந்திருக்கும். அந்த கால பகுதியில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 1964 இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் ஸ்ரீனிவாச சாஸ்திரி ஒப்பந்தம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்ரீனிவாச சாஸ்திரி ஒப்பந்தம் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க வரவேற்கத்தக்கதுன்னு. ஆனால் என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. அதுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஸ்ரீனிவாச சாஸ்திரி ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் மலையக மக்களை வந்து அரிசி மூட்டை மாதிரி நடத்துகிறாங்க. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னா 3 பேர் இந்தியாவுக்கு போகணும், 2 பேர் இங்கே இருக்கணும். உப்பாரி கோட்ஸ்னு ஒரு வரலாறே இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சாதான் நிறைய பேருக்கு தெரியும் இவ்வளோ தூரம் வந்திருக்கணும். 1964 81 வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் அமுல்ல இருந்துச்சு.
அவங்க திட்டம் போட்டது 5,25,000 மக்களை திருப்பி கொண்டு போகணும்னு. ஆனால் திருப்பி 2,21,000 மக்களை கொண்டு போயிருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டில் டான்டி என்கிற ஒரு நிறுவனத்துக்கு அடியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற மக்களின் நிலைமையை விட ரொம்ப கொடூரமான நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த விதமான உரிமையும் கிடையாம, குரலும் கிடையாம. நீங்களும் பார்த்துருப்பீங்க, கூடலூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே கூட இப்போ நான் நினைக்கிறேன் ஜெயசீலன் இன்னொரு எம்எல்ஏ தெரிவு செய்யப்பட்டிருக்காரு. அவரும் இந்திய தமிழ் தான், பதுளையிலேருந்து வந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ காலம் கழிச்சு தான் ஒரு எம்எல்ஏ உருவாக்குற சக்தியும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் அந்த பிரச்சனையோட காரணம் என்னன்னு நம்ம தேடி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமே தவிர, பிரதித்துவப்படுத்துறவங்களை குறை சொன்னால் எந்த விதமான முன்னேற்றமும் கிடைக்காது. நியாயமான விமர்சனங்கள் வரவேற்கப்படும். ஆனால் ஒரு தேவையற்ற நிராகரிப்பு முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். நிச்சயமா. இப்போ இருக்கக்கூடிய இந்த புதிய அரசாங்கம் முன்னைய நாள் அரசாங்கத்திலே முக்கியத்துவமாக இருந்த அமைச்சர்களாக இருக்கட்டும் அல்லது முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் மீது வழக்குகளை அடுத்தடுத்து நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. இதன் மூலமாக எதிர்த்தரப்பினுடைய குரல் வலையை நசுக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இது ஒரு ஜனநாயக நாட்டிலே இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அதே போல இது திட்டமிட்டப்பட்ட ஒரு வட்ட செயலாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதா? இல்லை, இது அரசியல் யதார்த்தம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கு. சில பேர் அரசாங்கத்தோட போய் சேருவாங்க, சில பேர் அரசாங்கத்துக்கு எதிராக பேசும்போது பிரச்சனைகள் வரும். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்த அரசாங்கம் என்ன வாக்குறுதி கொடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு நீங்கள் யாரும் பார்க்கணும். அவங்க சொல்லியிருக்க ஒரு விஷயம், இன்னைக்கு இலங்கையின் நாடு ஊழல்னால மட்டும்தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. அது ஒரு முற்றிலும் தவறான விஷயம். ஊழல் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லா நாட்டிலையும் ஊழல் இருக்கு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஊழல்னால மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்குன்னு சொன்னது ஒரு தவறு. ஏன்னா நம்ம நாடு கிட்டத்தட்ட 30 வருஷம் போரையும் சந்திச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தற்போதைய ஜனாதிபதி அவர்களின் கட்சினால கலவரத்தையும் 2 தடவை சந்திச்சிருக்கோம். அதுவும் தமிழர்கள் தான் அதிகமான அளவு பாதிக்கப்பட்டாங்க. இது எல்லாத்தையும் விட நம்மளுக்கு இருக்கிறது மெயினாக ஒரு பொருளாதார இம்பேலன்ஸ். பொருளாதார இம்பேலன்ஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த வரவேற்றனா செலவு பத்திரம் அந்த மாதிரி ஒரு கதை தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் சரியான ஒரு முறையில் நடத்திட்டு இருக்க முடியாது. இப்போ 29 அரசு இயந்திரங்கள் இருக்குது. இந்த 29 அரசு இயந்திரத்தில் எல்லாமே லாஸில் தான் போயிட்டுருக்கு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எவ்வளோ கடன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் நீர்வளங்கள் அமைச்சராக இருந்தேன். எங்கிட்ட $800 மில்லியன் கடன். ஆனால் அது எதுக்கெல்லாம் செலவாகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வாட்டர் மீட்டர் ரீடர்னு ஒரு வேலை இருக்குது. 1100 பேர் நீர்வளங்கள் துறை மூலியமாக, நீர்வளங்கள் அதிகார சபை மூலியமாக சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுருக்காங்க. இவங்களோட வேலை என்ன தெரியுமா? 1100 பேர் சைக்கிளில் போய் மாதத்துக்கு 2000 வாட்டர் மீட்டரை படிச்சாகணும். அதுக்கு இவங்களுக்கு 1,50,000 ரூபா சம்பளம். பாராளுமன்ற உறுப்பினருக்கு 68,000. இப்போ புரியுதா பிரச்சனை எங்கே இருக்குன்னு? ஸோ அதே மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ இருக்கிற சூழலை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அவர்கள் மற்றும் அவர்களின் கட்சி இந்த ஆட்சிக்கு வந்தது ஒரே காரணம், ஊழலை ஒழிப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம 5 வருஷமாக மக்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. இந்த கொரோனாவாக இருக்கட்டும், பொருளாதார நெருக்கடியாக இருக்கட்டும், வெளியே வந்துட்டோம். ஆனால் மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த ஆதங்கத்தினால இன்னைக்கு பல்வேறு பலமான அரசியல் பிரதிகள் பாராளுமன்றத்துக்குள்ளார இல்லாமல் போயிட்டாங்க. அதில் சிலது சரியாக இருக்கலாம், சிலது தவறாக இருக்கலாம். ஆனால் அரசாங்கம் ஒரு நினைப்பில் இருக்காங்க, இல்லை நாங்கள் உள்ளார தூக்கி போட்டே இருந்தால் மக்கள் ஆதரவு எங்ககிட்டே இருக்கும்னு. ஒரு அளவு இருக்கும். ஆனால் வாழ்க்கை செலவு குறைச்சாகணும். சொன்ன விடயங்கள் கட்டாயம் நிறைவேற்றி ஆகணும். யதார்த்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் தலைவர்னா கொடுக்குற வாக்குறுதியில் 50% நிறைவேற்றுவாங்க அவங்க ஆட்சி காலத்தில். இதுதான் உண்மை. ஆனால் இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஆவணம் ஒன்று வெளிவந்திருக்கு, அரசாங்கத்தின் 1 வருஷ கால நடவடிக்கை. அதில் இவங்க கொடுத்த வாக்குறுதியில் 4-5% தான் நிறைவேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வஜ்ராபேவர்தன கடந்த வருஷம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு ஜனாதிபதி பதவியை பாவிச்சுக்கிட்டு 1 வருஷத்தில் 126 சட்டங்களை பாஸ் பண்ணியிருக்காரு, அமுல்படுத்தியிருக்காரு. அதனால தான் நம்ம மட்டும்தான் ஒரே நாடு வெளியே வந்திருக்கோம் நெருக்கடியிலேருந்து. தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் தனி கட்சி பெரும்பான்மை, வரலாறுலேயே முதல் தர நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 6 சட்டம் தான் பாஸ் ஆயிருக்கு. அதில் 2 வரவு செலவு திட்டம். அப்புறம் என்ன மாற்றம்? என்னன்னா, படம் காமிக்கிறது யாருனாலும் காமிக்கலாம், ஆனால் வேலை செய்யணுமே. இப்போ மலையகத்தை கூட எடுத்துக்கோங்க. நான் நினைக்கிறேன், நான் அன்றைக்கி பார்க்குறேன், பிரதி அமைச்சரும் போய் செங்கல் எல்லாம் போட்டு சிமெண்ட் எல்லாம் போட்டு, இப்போ 10,000 வீடையும் அவங்க போய் கட்டுறதா இருந்தால் நான் கை தட்டுவேன், பிரச்சனையே இல்லை. ஆனால் உங்களோட வேலை அது கிடையாது.
உங்களுக்கு பிஹெச்டிடின்னு ஒரு இயந்திரம் இருக்குது, அவங்களுக்கு கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் இங்கே வந்து செங்கலை வச்சு சிமெண்ட்டை பூசி அழகு பார்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டெல்லி கிட்ட பேசி 10 லட்ச ரூபா மதிப்புள்ள வீடை 28 லட்ச ரூபாய்க்கு கூட்ட பாருங்கள். நிப்பாட்டி போன ஸ்டெம் டீச்சர் ட்ரைனிங்கை திருப்பி ஆரம்பிங்க. 19 டீச்சரை நாங்கள் இந்திய அரசாங்கம் மூலியமாக எடுத்து ஆயிரக்கணக்கான டீச்சர்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து குழந்தைங்களுக்கும் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம். ஸ்டெம் எஜுகேஷனில் 3 மாதம் ப்ரோக்ராம். உண்மைக்கும் தலைவணங்கி நான் நன்றி சொல்லி ஆகணும் இந்திய அரசாங்கத்துக்கு அந்த விஷயத்தில். அதே நேரத்தில் இலவச காலை உணவு திட்டம் 1197 சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் நாங்கள் அமுல்படுத்தினோம் 6 மாதத்துக்கு. ஏன் அதுக்கப்புறம் அதை தொடர்ச்சியாக கொண்டு போக மாட்டேங்கிறாங்க? இலங்கை நாட்டின் காசுலேயே உலக வங்கி தானே உதவி செஞ்சிச்சு. இந்த அமைச்சர் அவர்களின் வேலை. அதை விட்டுட்டு சும்மா இந்த செங்கலை போட்டு சிமெண்ட்டை போட்டு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் நாங்கள் வந்து மக்களோட மக்களாக இருக்கோம், அது வந்து சும்மா படம் காமிக்கிறது தான். அதை பார்த்து ஏமாறுற கூட்டம் எல்லாம் அதெல்லாம் காலம்லாம் முடிஞ்சு போச்சு. நான் இந்த இதுக்கு முன்னால் ஒரு நேர்காணலில் நான் சொல்லியிருந்தேன், என் அண்ணன் கௌரவ வடிவேல் சுரேஷ் அவர்கள், அவர் இறங்கி செய்யாத வேலையா? அவர் எல்லா இடத்துலையும் அவர் தான் இருப்பார். வீடு கட்டுறதுலேருந்து ஸ்கூல் கட்டுறதுலேருந்து எல்லா இடத்துக்கும் போவார். ஆனால் கடைசியில் என்னாச்சு? நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு அளவு தான் மக்கள்கிட்ட இவங்க இப்படி போய் பேச முடியும். இப்போ நாடு இருக்கிற சூழ்நிலையில் மலையக மக்கள் சம்மந்தமாக பிரதித்துவமே கிடையாது. சரி, பிரதித்துவம் இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடையாளம் போயிட்டுருக்கு. சம்பள பிரச்சனை ஒரு பதிலும் இல்லை. ஆக்சுவலாக இல்லை, உண்மைக்கு சொல்லணுன்னா ஒரு பதில் இருக்குது. சம்பள பிரச்சனை, வீடு திட்டம், காணி உரிமை, கல்வி சம்மந்தமான விடயம், இது எல்லாத்துக்கும் மலையக மக்கள் சம்மந்தமாக எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு பதில் சொல்லுவாங்க. 76 வருஷமாக இந்த நாட்டில் உள்ள சாபம் மலையகத்திலும் இருக்குது, அதை நம்ம விரட்டி அடிக்கணும். அதை தவிர குறை சொல்கிறத தவிர என்ன வேலை செஞ்சுருக்காங்க சொல்லுங்கள்? என்கிட்ட ஒரு வருஷத்தில் மலையகத்தில் முழு தேங்காய் வித்துட்டு இருந்தாங்க, இப்போ அரை தேங்காய் வித்துட்ருக்காங்க. அதான் வித்தியாசம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குறை சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நியாயமுள்ள விமர்சனமாக இருந்தால் கட்டாயம் ஏற்றுக்க முடியும். ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு கூட குறையே சொல்லிட்டு இருந்தா இதுக்கு வந்து சரியான பதில் மக்கள் வந்து கற்றுக் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து பல இடங்களிலே போட்டியிட்டு இருந்தீர்கள். இப்போதும் நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவரை பற்றி சில விடயங்களை கடந்த சில நிமிடங்களுக்கு முதல் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஜனாதிபதி அவர்களை, பழைய ஜனாதிபதி அவர்களை. இப்போது உள்ளூராட்சி சபையை பொறுத்தவரையில் தனித்து போட்டியிட்டீர்கள். அதிலும் சில இடங்களிலே, மஸ்கலியா போன்ற இடங்களிலே வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருந்தது. அப்படியான இடங்களிலே இனி அடுத்த கட்ட அரசியல் நோக்கி நகர்வது கடும் சவாலாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். உங்கள் தரப்பில் எப்படி கருதுகிறீர்கள் தெரியவில்லை. அதுபோல இனி அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள், மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமா என்பது கேள்வி. நடத்தப்பட்டால் அந்த இடத்திலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுடைய நகர்வு எப்படி இருக்கும்? அரசாங்கத்தை நோக்கி கொஞ்சம் மென்போக்கை காட்டுவதாக தெரிகிறது. அரசாங்கத்தோடு சில இடங்களிலே இப்போது நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே சில இடங்களிலே இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருந்தன. அப்படியானால் இந்த பக்கமாக நகர்கிறதா? என்னை பொறுத்த வரைக்கும் முதலாவதாக மாகாண சபை சம்பந்தமாக எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட ஆளுங்கட்சியோட போகிறதா இல்லாட்டி எதிர்கட்சியோட போகிறதான்னு ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இரு தரப்பினர்கள்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஆனால் எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை கிடையாது. நாளைக்கு ஒற்றுமை இல்லாத ஒரு அமைப்பை நம்பி நாங்களும் இருந்தால் அப்புறம் எங்களுக்கு அந்த வேலை செய்கிற வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதே நேரத்தில் உள்ளூராட்சி சபையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், அது நிர்வாகம். பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல். நிர்வாகம் வந்து சரியான முறையில் நடந்தால் மட்டும்தான் மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள் சேரும். அதே நேரத்தில் எங்களோட தவிசாளர்கள், முன்னாள் தவிசாளர்கள், கடந்த காலத்தில் இருந்த தவிசாளர்கள் எந்தெந்த பகுதியில் நின்னாங்களோ அந்த பகுதியில் அவங்க வாக்குகள் ஜெயிச்சு திருப்பி வந்திருக்காங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி பல்வேறு இடத்துல புதிய ஆஃபீஸ் பேரர்ஸும் உருவாக்கியிருக்கோம். மாகாண சபையை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் கட்சி வந்து இறுதியான ஒரு முடிவை எடுக்கும். என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம், நாங்கள் வந்து தனித்து போட்டியிட்டால் அது நம்மளுக்கு பயனாக இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து நாட்டில் ஒரு அரசியல் குழப்பம் ஏற்பட்டிருக்கு. மக்கள் வந்து ஆளுங்கட்சி மேலே அதிருப்தியில் இருக்காங்க, அதே நேரத்தில் எதிர்கட்சி மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. ஸோ இதான் விஷயம். அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டு மக்களின் வாக்குகளை வென்றெடுக்கிறது தான் எங்களோட தொலைநோக்கு பார்வையாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அது கட்சி தான் கட்டாயம் தீர்மானிச்சாகணும். அதுக்கு இன்னும் காலம் இருக்குது தான். முதல்ல மாகாண சபை தேர்தல் நடக்குதுன்னு பார்ப்போம். நாங்கள் வந்து நடத்தணும்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இவங்களும் வரும்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்டால் மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்கிறாங்க 76 வருஷம் சாபம்னு. ஸோ அதனால தான் அவ்வளோ பேசுறதில்லை, அவங்களுக்கு குறைச்சிக்கிட்டோம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கேட்ட சில மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளூராட்சி சபை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிர்வாக சம்மந்தமான விஷயம்.
அதிகமான அளவு வாக்குகள் யார் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா பல்வேறு இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க. என்பிபி முதல் இடத்துல இருப்பாங்க ஆளுங்கட்சினால, அங்கே சிடபிள்யூசி இருக்கும். இல்லாட்டி சிடபிள்யூசி முதல்ல இருப்பாங்க, என்பிபி ரெண்டாவது இருக்கும், கொட்டக்கலை நோவட் போன்ற சபைகள். எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னதான் கூட்டணியாக போயிருந்தா கூட நிறைய இடத்துல அவங்க நினைச்ச வாக்குகளை எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் மஸ்கேலியாவை பொறுத்த வரைக்கும் மஸ்கேலியா வந்து நிராகரிக்கப்பட்டது சட்டப்பூர்வமாக. ஸோ அது ஏன் நிராகரிக்கப்பட்டுச்சுன்னா ஒரு சூழ்ச்சினாலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து தேர்தல் ஆணையாளர் அவர்கள் நடத்துகிற கலந்துரையாடலில் நான் வெளிப்படையாகவே சொன்னேன், ஒரு ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட் தான் போய் கொடுத்தாகணும் அந்த வேட்புமனு தாக்கல் செய்யும். இப்போ அந்த ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட் வந்து இறந்து போயிடுறாப்புலன்னு வைங்க, அடுத்தது யார் கொடுக்கணும்? யார் வந்து கட்சி ஆத்தரைஸ் ஏஜென்ட்டாக தீர்மானிக்கிறதோ அவங்க தானே போய் கொடுத்தாகணும். ஸோ இவங்க தான் சொன்னாங்க, எழுத்து மூலியமாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்க முடியும். எழுத்து மூலியமாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, இல்லை நீங்கள் நிராகரிக்கப்பட்டீங்கன்னு. அப்புறம் நான் அந்த கூட்டத்தில் இதை கேட்கும்போது தேர்தல் ஆணையாளர் சொல்லிட்டாரு, இல்லை அது வந்து தப்பு தான், ஆனால் டைம் பத்தாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஜனநாயகத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. மஸ்கேலியா நிராகரிக்கப்பட்டது எங்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்துகிற விஷயம் தான். ஆனால் அதே நேரத்தில் அதுக்காண்டி எங்களோட அரசியல் இருப்பாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. மக்கள் இன்னும் அங்கே இருக்காங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணோம், நிராகரிக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் அங்கே பல்வேறு கட்சிகள் உள்ள சில உறுப்பினர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களையும் ஜெயிக்க வச்சுருக்கோம். நான் அன்னைக்கு கூட சொன்னேன், இப்போ மஸ்கேலியாவில் பிரதித்த விசாலராக இயங்குகிற சஜபேன் ராஜ் அசோக்குன்னு நினைக்கிறேன், திறமையான பையன், அதே திறமையான பிரதித்த விசாலர், திறமையான அரசியல்வாதி, அதே நேரத்தில் தவறான கட்சியில் இருக்கார். அதில் தான் ஒரே வித்தியாசம். அதை பற்றி வேறு எந்த விஷயமும் இல்லை. ஆனால் நீங்கள் இதில் யோசித்து பார்க்கணும் என்னென்னா, இப்போ நாங்கள் வந்து மற்ற கட்சிகளை விட நாங்கள் கட்சியில் உத்தியோகபூர்வமாக தேசிய சபையை கூட்டி ஒரு முடிவெடுத்தோம், நாங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு வழங்குறோம். ஏனைய கட்சிகளும் ஆதரவு வழங்கினாங்க தானே. ஏன்னா அவங்க பின்வாசல் வழியாக வந்தாங்க, நாங்கள் முன்வாசல் வழியாக வந்தோம். ஸோ அதில் எந்த விதமான மாற்று கருத்து இருக்காது. 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது நூரலியா மாவட்டத்திலே அதிகபட்சமான விருப்பு வாக்கை பெற்றீர்கள். அதன் பிறகு இந்த முறையும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவானாலும் கூட ஐக்கிய தேசிய கட்சி சேர்ந்து நீங்கள் இணைந்து போட்டியிட்ட போது ஐக்கிய தேசிய கட்சி ஒட்டுமொத்த வாக்குகள் கூட சரிவு கண்டிருந்தது. இது பொதுவாக தமிழ் தரப்புகள் பிளவுபட்டு வேறு வேறு தரப்புகளாக போய் ஒவ்வொரு பக்கமாக சிதறொண்டிருப்பது இதற்கு காரணம் நினைக்கிறீர்கள்? அந்த ஒட்டுமொத்த வாக்கு இது சம்மந்தமாக நான் உங்கள்கிட்ட மூணு விஷயம் தான் சொல்லுவேன். முதல் விஷயம் என்னன்னா, இந்த தடவை ஒரு பெரும் அலை இருந்துச்சு. ஏன்னா அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் எப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த சீமான் இருக்காரு, பேச்சு அதெல்லாம் ரொம்ப எல்லாருக்கும் கேட்க இஷ்டம். இவர் ஜனாதிபதியாக வந்தால் நல்லா இருக்குமேனு ஒரு நோக்கம் இருந்திருக்கு. இப்போ 51% அடியில் வாங்கியிருந்தா கூட ஜனாதிபதி ஆயிட்டாரு. அதில் மக்களுக்கு ஒரு பெரும் சந்தோஷம். ஏன்னா அவர் வந்து ஒரு காமன் மேன். ஸோ அது வந்து என்றைக்குமே அந்த அலை இருக்கும். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் அவர் நோக்கம் சரிதான், ஆனால் அவரோட அரசாங்கத்து மேலே தான் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அதே நேரத்தில் இப்போ ஜனாதிபதி அவர்கள் ஒரு பக்கம் இருக்கார். ஜனாதிபதி இன்னைக்கு இளைஞர்களும் ஆசிரியர்களும் அதிகமான அளவு பிரச்சாரம் செஞ்சு அந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் சிந்திச்சு பார்த்தாகணும், இந்த தருணத்தில் இன்றைக்கி அதே இளைஞர்கள் அதே ஆசிரியர்கள் திருப்தியாக இருக்காங்க. ஏன்னா கொடுத்த வாக்குறுதி நிறைய இடத்துல நிறைவேற்ற முடியல. அரசியல் பிரச்சாரம் செய்கிறது வேறு, நிர்வாகம் செய்கிறது வேறு. அது நிறைய பேருக்கு புரிஞ்சாகணும். இப்போ நிர்வாகம் செய்கிறதுக்கு நபர்கள் இல்லைன்னா தற்போதைய அரசாங்கம் போகிற பாதையில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்னதான் இல்லை எல்லாமே சரியான முறையில் போகும், எல்லாமே என்ன இந்த 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 முதல்வன் படத்தில் அர்ஜுன் வந்து ஒரு நாள் முதல்வர் இல்லை எல்லா மாற்றமும் கொண்டாரு, அந்த மாதிரி எதிர்பார்ப்பில் இருந்திருந்தா கூட அதை இயக்க வைக்கிறதுக்கு இயந்திரங்கள் தேவைப்படுது. அதான் இல்லை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டுருக்கும்போது அவங்களால சட்ட ரீதியான மாற்றங்களை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க பண்ணக்கூடிய ஒரே விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஊழல் ஒரு காரணமாக வச்சு யாரை உள்ளார போட முடியுமோ போட்டே இருப்பாங்க. அவங்களும் பெயில் வாங்கி வெளியே வந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, துமிந்த திசாநாயக்க அவர்கள் அந்த தங்க துப்பாக்கி வழக்கில் உள்ளார போட்டாங்க. முந்தா நேற்று ரிலீஸ் பண்ணி சொல்கிறாங்க, இல்லை இவரை நாங்கள் கேஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணுறோன்னு. கேஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணுறவரை நீங்கள் ஏன் உள்ளார வச்சிங்க? ஸோ இதான் நான் சொல்ல வரேன், இந்த மாதிரி நடக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு நிரந்தரமான மாற்றத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வருமானு சொல்கிறது கஷ்டம். இப்போ இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு நீங்கள் சொன்னது போல் ஜனாதிபதி அவருடைய உரைகள் சமூக ஊடகங்களிலே கொண்டு வரப்பட்ட ஒரு பிரசாரம், அதுவும் முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. மன்னிக்கணும், நான் ஒரே ஒரு விஷயம், அந்த மூணாவது விஷயத்த சொல்லுங்கள்.
மூணாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ அந்த சமூக வலைத்தளங்களில் வந்த அந்த பிரச்சாரம், இந்த விஸ்பர் கேம்பெயின்னு ஒன்று இருக்கு. அந்த காதும் காதுமா இருக்கிற கேம்பெயின், அது அவ்வளோ மீடியாவில் வராது, இதுல எல்லாம் வராது. அது வந்து மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்கிற விஷயம். அதில் முக்கியமாக பேசப்பட்டது என்ன? உண்மையான விஷயம், முழுமையான கோவம் மக்களுக்கு ராஜபக்ஷ அவர்களோட கட்சிக்கும் அவங்க குடும்பத்தின் மேலே. இப்போ உடனே அதுக்காண்டி மக்கள் என்ன பண்ணாங்க, மலையகத்துலேயும் தொண்டமான் இருக்காங்க, ஆனால் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த கோவம், அந்த வெறுப்பை வந்து சில கட்சிகள் அவங்களோட லாபத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. ரெண்டாவது, மன்னிக்கணும், இன்னொரு முக்கியமான விஷயம், 2020 நான் எடுத்தது 1,09,000 வாக்குகள். அதிகப்படியான வாக்குகள் செலுத்தப்பட்டது அது வந்து 2,50,000 வாக்குகள். இந்த தடவை 2,50,000 வாக்குகள் செலுத்தப்படலை. ஓட்டர் டர்ன் அவுட் ரொம்ப குறைவாக இருந்துச்சு, 67%, இருக்கிறதுலே ரொம்ப குறைவு. அப்போ வந்து ஹையஸ்டில் இருந்துச்சு, நான் இருக்கிற 79% வேணும் 2020. ஸோ இந்த தருணத்தில் நான் எடுத்தது 45,000 வாக்குகள். ஆனால் பிரதான எதிர்கட்சியில் இருந்த முன்னாள் அமைச்சர் என்னோட 1000 வாக்குகள் தான் அதிகமாக எடுத்திருக்காரு. சரி, மலையகத்தை பிரதித்துவப்படுத்துறேன்னு சொல்கிற சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என் தொகுதியில் எங்களோட குறைவாக தான் எடுத்தாங்க. அவங்களோட கட்சி 79,000 வாக்குகள் எடுத்திருக்கு. அதை நான் வந்து சரிவுன்னு நான் பார்க்க மாட்டேன், அது யதார்த்தம், அதை நம்ம ஏற்றுக்கணும். அண்ட் இதை வந்து நம்ம தேர்தல் வந்து ஒரு போட்டின்னு பார்க்கக்கூடாது. இது மக்கள் நம்மக்கிட்ட அவங்களோட அபிப்பிராயத்தை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தெரிவிக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து இந்த சூழ்நிலையில் கூட பல்வேறு ஜாம்பவான்கள் தோற்று போகும்போது கூட மக்கள் நம்பி எனக்கு வாக்களித்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்படின்னா கட்டாயம் மக்களுக்கு அந்த நம்பிக்கை இன்னும் இருக்குது. அதனால என் மேலே ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் அதையும் நான் அடையாளப்படுத்தி ஒரு படி நான் மேலே எப்படி போகணுன்னு தான் பார்க்கணுமே தவிர ஒரு படி கீழே போக மாட்டேன். இந்த சமூக வலைத்தளங்கள் பற்றி பேசிய போது இந்த கேள்வியும் கேட்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று பார்க்குறோம். இளையவர்கள் மத்தியில் எல்லோருடையும் கையிலும் இப்பொழுது புதிய டிவைஸ்கள், எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கின்றன. எனவே ஒரு செய்தி வேறு விதமாக திரிவுபடுத்தப்பட்டு போகிறது. விமர்சனங்கள் என்பது வழக்கமான பாரம்பரிய ஊடகங்கள், பத்திரிகைகள், தொலைக்காட்சி, வானொலியை தாண்டி சமூக ஊடகங்களில் அதிகமாக முன்வைக்கப்படுகின்றன. அப்படி முன்வைக்கப்படுகிற இளையவர்கள் தரப்பிலே நீங்களும் ஒருவராக இருக்கிறீர்கள். அடிக்கடி நாங்கள் பார்க்கிறோம், உங்களை பற்றிய விமர்சனங்கள் வருகின்றன. இவற்றை எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள், எப்படி கையாள்கிறீர்கள்? இவை உங்களை பாதிக்கின்றனவா, மேம்படுத்துவதற்கு உதவுகின்றன? இல்லை, முதல் விஷயம், காய்க்கிற மரத்துக்கு தானே கல்லடிப்பாங்க, அது ஒன்று. ரெண்டாவது, விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு இருக்கு. ஒரு விஷயம் சொல்கிறோம், அந்த விஷயத்தை முழுசாக கேட்டுக்கிட்டு அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அது சம்மந்தமான கருத்து தெரிவிக்கும் போது அதில் இருக்கிற நல்லது சொன்னாலும் சரி, அதில் இருக்க கெட்டதை சொன்னாலும் சரி, விமர்சனங்களை சொன்னாலும் சரி. ஏன்னா எப்போவுமே ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கும். அதை சொல்கிற விதத்தில் தான் இருக்குது. அதை வந்து நாங்கள் முழுமையாக ஏற்றுக்குவோம். ஆனால் அதே மாதிரி இன்றைக்கி கூட நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் அமைச்சராகும்போது என்னை வந்து இந்த முறையில் விமர்சித்த சில முக்கியமான இளைஞர்களை தான் நாங்கள் கூட சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா என்றைக்குமே உங்களோட எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்கிறவங்க வந்து உங்கள் வளர்ச்சிக்கு எந்த விதமான பங்களிப்பும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால் அதில் இருக்க நியாயம் என்ன, தப்பு என்ன, சரி என்ன, பிள்ளை என்ன, அதெல்லாம் பார்த்து இல்லை இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மாற்று கருத்தை தெரிவிக்கிறவங்கள முழுமையாக நம்பலாம். அதே நேரத்தில் கடைசியாக நான் உங்கள்கிட்ட இதை சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த சமூக வலைத்தளங்களில் ஹெட்லைன்ஸை பார்த்துட்டு, ஃபோட்டோவை பார்த்துட்டு, இவர் நியூஸ் வந்திருக்கா, சரி ஏதாச்சும் ஒரு கமெண்ட் ஒன்று போடுவோன்னு திட்டிட்டு போவாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் செலவழித்து, டேட்டாவை செலவழித்து, கஷ்டப்பட்டு என்னை திட்டணுன்னு இந்த ஃபேஸ்புக் எல்லாம் போடுறாங்க தானே, அவங்கக்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல வருவேன். நான் ஃபேஸ்புக் பாவிக்கிறதே கிடையாது. எவ்வளோ வேணாலும் திட்டலாம், எவ்வளோ வேணாலும் விமர்சிக்கலாம். நியாயமான விமர்சனமாக இருந்தால் எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க, இவங்க இப்படி அனுப்பியிருக்காங்கன்னு நாங்கள் நேரடியாகவே அவங்கள மெசேஜ் பண்ணி பேசுவோம். ஆனால் இந்த திட்டுறது இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு ஐயோ சாமின்னு இந்த போரை போத்துக்கிட்டு அழுவேன்னு நினைக்கிறவங்க எல்லாம் வெரி சாரி, நான் ஃபேஸ்புக் பாவிக்கிறதே இல்லைங்க. தற்போது இந்த வெளிநாட்டவர்களுடைய வருகை அதிகரித்திருக்கிறது, சுற்றுலா பயணிகளுடைய வருகை அதிகரிக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த கடந்த கால அமைச்சுகளில் இருந்தபோது நீங்களும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டீர்கள், இதற்கான முயற்சிகளை நீங்களும் முன்னெடுத்திருந்தீர்கள். இப்போது வருவ எண்ணிக்கையை பற்றி நாங்கள் ஒரு பக்கம் தள்ளிவிட்டு, இப்படி வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய செல்லக்கூடிய பகுதிகளாக மலையக பக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த பொருளாதாரம் அவர்களை சார்ந்து அவர்களுக்கு போய் சேருகிறதாக நீங்கள் கருதுகிறீர்களா, அல்லது அங்கிருந்து வேறு இடங்களுக்கு போகிறதா, இல்லை அந்த இடத்தை மையப்படுத்தி, சுற்றுலாத்தலங்களை மையப்படுத்தி இளையவர்கள் புதிய தொழில் முயற்சிகளை ஆரம்பிப்பதாக இருந்தால் அவர்களுக்கான ஆலோசனைகள் என்ன? நான் வந்து ஆரம்பத்திலேருந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கேன். நம்ம வந்து எதுக்கு எடுத்தாலும் அரசாங்கம் பண்ணணும்னு நம்பிட்டு இருக்கிறது முட்டாள்தனம்.
ப்ரைவேட் செக்டர் இருக்குது, தனியார் துறையை நம்ம உள்வாங்கி தான் ஆகணும். அதுக்காண்டி தான் இப்படி குத்தகை முறையில் இல்லை, எப்படி பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு வந்து 50 வருஷம் தாரவாத்து கொடுத்தாங்க அந்த மாதிரி கிடையாது. ப்ரைவேட் செக்டரை உள்வாங்கி ஆகணும்னா இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மலையகத்தில் பீகோ ட்ரெயில்ஸ் இருக்குது. பீகோ ட்ரெயில் வந்து இப்போ நாங்கள் இருக்கும்போது ஆரம்பித்தது தான் 353 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். இந்த பீகோ ட்ரெயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் முன்னாள் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரன் பெர்னாண்டோ அவர்கள் இருக்கும்போது நாங்கள் முன் வச்ச ஒரு விஷயம் என்னென்னா, பீகோ ட்ரெயிலில் பல்வேறு தோட்டங்கள் இருக்குது, அதை தாண்டி தான் வந்தாகணும். ஒவ்வொரு இடத்துலையும் ரோட் சைடில் நம்ம வந்து தனியார் துறையை உள்வாங்கி முதலீட்டை அவங்க போட வச்சு, இல்லாட்டி வங்கிகள் மூலியமாக ஒரு கடன் முதலீட்டை முன்வச்சு அந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு சுற்றுலாத்துறையில் ஒரு வேலையை அமைச்சு கொடுப்போம், ஒரு கோஆப்ரேட்டிவ் டூரிசம் சொசைட்டி மாதிரி. ஏன்னா அதை பண்ணியிருந்தால் இந்நேரம் வருமானம் அதிகரிச்சிருக்கும். நம்ம வந்து அதை பண்ணல, ஏன்னா அதை பண்ண விட மாட்டேங்கிறாங்க. யார் பண்ண விட மாட்டேங்கிறா? பெருந்தோட்ட நிறுவனம். ஏன்னா அவங்களே சுற்றுலா பண்ணுவாங்களாம், அவங்களே லாபத்தை சம்பாதிப்பாங்களா. ஆனால் அது எல்லாத்துக்கும் வேர்வை ரத்தம் சிந்தியது யாருன்னா மலையகத்தில் வாழ்கிற தோட்ட தொழிலாளர்கள். இன்னொரு விஷயம், நாங்கள் வந்து தெளிவாக ஒரு விஷயம் எடுத்து சொன்னோம். மொத்தமாக தோட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை வந்து இப்போ 1 லட்சத்துக்கு குறைவாக இருக்கும். ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் 1,17,000 இருந்துச்சு. தோட்டத்தில் வேலை செய்யாத மக்கள், அதாவது அந்த இன்ஃபார்மல் செக்டர், மலையக மக்களின் எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்தில் இருக்கும். சரி, இந்த 10 லட்சத்தில் வெறுமனே 7% தான் தோட்ட தொழிலில் ஈடுபடுறாங்க, பாக்கி 93%. ஆனால் பாராளுமன்றத்தில் பார்த்தா எல்லாரும் பேசுறது சம்பள பிரச்சனை, வீட்டு பிரச்சனை. இந்த பாக்கி 93% அடையாளமே கிடையாது. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 6000 டீச்சர்ஸ் உருவாக்கியிருக்கோம் மலையகத்திலேருந்து. ஏன் யாரும் அவங்கள பற்றி பேச மாட்டேங்கிறாங்க? கேட்டால் தோட்ட தொழிலை பற்றி தான் பேசணும், கேட்டால் லைன் அறைகளை மட்டும்தான் கேமராவில் காமிக்கணும். நான் ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், கொழும்பில் தானே வாழ்கிறீங்க, சரி பாமன் கடைலாம் இருக்குது, நீங்கள் அங்கே போய் கேமராவை காமிப்பீங்களா? மக்கள் வறுமையில் வாழ்கிறாங்கன்னு அங்கே வாழ்கிற மக்கள் ஏற்றுக்குவாங்களா? நிறையா மீடியா இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், மலையகத்தில் இருக்க வறுமையை காமிச்சா மட்டும்தான் நம்மளால் விற்க முடியும். வறுமையை காமிக்கிறாங்களே தவிர யாருமே அந்த பெருமையை காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும், இங்கே மலையக சமூகத்திலேருந்து பல்வேறு முக்கியமான துறையில் பல்வேறு நபர்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கி ஒரு கோர்ட் ஆஃப் அப்பீல் ஜட்ஜ் வந்து ஒரு மலையக தமிழர். ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நம்ம ஏன் கண் பார்வையில் எடுக்க மாட்டேங்கிறோம்? எப்போ பார்த்தாலும் இல்லை கஷ்டத்தில் இருக்காங்க. சரி, கஷ்டத்தில் இருக்காங்க, யாருமே அனுதாபம் கேட்கல, அங்கீகாரம் தானே கேட்குறோம். ஸோ அதனால தான் இந்த காணி உரிமை ஒரு சரியான முறையில் போகணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமாக சிம்பிளான விஷயம், தனியார் துறையை உள்வாங்கினா நாளைக்கு மலையகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும். ஆனால் இதை வந்து சில புத்திஜீவிகள் ஏற்றுக்க மாட்டாங்க, இதை வச்சு அரசியல் செய்வாங்க. ஸோ அந்த பிரச்சனையும் போயிட்டுருக்கு. இப்போ கடந்த இறுதியாக நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தில் ஒரு கேள்வி, கடந்த கால அரசாங்கத்திலே நீங்கள் சொன்னது போலவே நிறைய நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருந்தன, இப்பொழுது அவை முன்னகர்த்தப்படவில்லை. அப்படியானால் இந்த அரசாங்கத்திலிருந்து இன்னொரு மாற்றம் பெறவோ அல்லது இன்னும் ஒரு 5 வருடங்கள் இந்த அரசாங்கம் தொடர்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் போது அவ்வளவு காலம் அந்த மக்கள் காத்திருக்க வேண்டியிருக்குமா? என்ன கேட்டால், இந்த அரசாங்கம் இதே பாதையில் போயிட்டு இருந்தால், ஜனாதிபதியை பற்றி நான் கருத்து தெரிவிக்கல, அரசாங்கத்தை பற்றியும் பாராளுமன்றத்தை பற்றியும் சொல்லணும்னா, இதே பாதையில் போயிட்டு இருந்தா இதுதான் அவங்களோட கடைசி டேர்ம், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் இதான் என்பிபிக்கு. ஆனால் எல்லாரையும் உள்வாங்கி வேலை செய்கிறதா இருந்தால் மாற்றம் வந்தாலும் வரும். இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க, இந்தியாவுக்கும் 25% அமெரிக்கா டேரிஃப் போட்டிருக்குன்னு. இப்போ நம்ம எல்லாருமே காத்துட்டு இருந்தோம் இந்தியாவுக்கு என்ன போடுறாங்க. இப்போ நம்ம 30% டேரிஃப், இந்தியா 25%. ஒரு சின்ன பாதிப்பு வரதான் போகுது. அப்படி இருக்கும்போது மக்களும் இதுக்கு தயாராகிக்கணும். ஏன்னா ஒரு தடவை கொரோனாக்கு பிற்பாடு பொருளாதார நெருக்கடியை நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம். இப்போ மறுபடியும் ஒரு பொருளாதார நெருக்கடி வரும்னு நான் சொல்ல, ஏன்னா சொன்னால் சொல்லுவாங்க பயமுத்துறேன்னு. ஆனால் என்னோட கணிப்பு என்னன்னா, பொருளாதார சிக்கல் வரும், ஒரு கஷ்டம் வரும் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் கிட்ட. அதை நம்ம தாக்கு பிடிக்க தயாராக இருக்கோமா? அது முழுமையாக நம்மளோட காய் நகரத்தில் தான் இருக்குது. இப்போ கஷ்டப்பட்டு இவ்வளோ காலம் இந்த எலக்ட்ரிசிட்டி ரிஃபார்மையும் வாட்டர் போர்டில் பண்ண ரிஃபார்மையும் இவங்க ரிவர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதோட கஷ்டம் சமாளிக்கலாம். நிச்சயமாக இந்த சமர்க்களம் நிகழ்ச்சியிலே உங்களுடைய வேலைப்பளுக்கு மத்தியில் அடுத்ததும் நீங்கள் வேறு இடங்களில் செல்ல வேண்டியிருக்கிற நேரத்திலே வந்து நம்மோடு இணைந்து கொண்டு பல விடயங்களை நாங்கள் கேட்க கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்தீர்கள். அதன் மூலமாக மக்களுக்கு பல தெளிவுகள் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக நம்மோடு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறோம். அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் வழங்குகிற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடை தருகிறோம். நன்றி. நன்றி. ஆதவனின் சமர்க்களம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். இன்றைய தினம் நாங்கள் சிறப்பு அழைப்பாளராக அழைத்து வந்திருந்தது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜீவன் தொண்டமான் அவர்களை. மீண்டும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். அதுவரை வணக்கம்.